கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இன்னைக்கு அநேகருடைய குடும்பங்களிலே துன்பம் இல்லாத இதுவே இல்லை. ஏதாவது ஒரு துன்பம் ஒவ்வொரு நாளைக்கு தொடரும். அது வியாதியாக இருக்கும், பாடுகளாக இருக்கும், கண்ணீராக இருக்கும், பிரச்சனையாக இருக்கும். குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை, வியாதி, வறுமை, போராட்டம், பக்கத்தில் பிரச்சனை, உறவினர்கள் மத்தியிலே போராட்டம். இப்படியாக நாளுக்கு ஒரு நாள் ஏதாவது சந்தித்து கொண்டே இருப்போம். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். நீங்கள் சந்தோஷமாய் மாறுவீர்கள். களி கூர்ந்து மகிழும் நாள் வந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் கர்த்தரை மட்டும் சார்ந்து பொறுமையோடு காத்திருங்க. ஆண்டவர் உங்கள் வழிகளை எல்லாம் செவை பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். உங்கள் வியாதியிலிருந்து ஒரு விடுதலை, உங்கள் போராட்டத்திலிருந்து ஒரு விடுதலை, உங்கள் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்கள் கண்ணீர் மத்தியிலிருந்து ஒரு விடுதலை, எல்லாத்திலையும் ஒரு விடுதலை கொடுத்து நீங்கள் ஆனந்தமாய் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பீங்க. இதை நான் சும்மா சொல்லலை. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று. அவர் வாக்கு கொடுத்தால் அது வாக்கு நிறைவேற்றுகிற தேவன் இல்லையா? நான் அதை விசுவாசிக்கிறேன். விசுவாசத்தினால் இன்னைக்கு நான் சந்தோஷமாக இருக்கிறேன். எவ்வளோ பிரச்சனைகள், அப்பப்பா, இதெல்லாம் நான் கடந்து ஏன் வந்தேன், எப்படி வந்தேன் என்று யோசிக்கும் போது முடியாதுங்க. அப்படி ஒரு கஷ்டம். நான் திரும்பி பார்த்தால் என்னுடைய கடந்த நாட்களில் நான் திரும்பி பார்த்த கண்ணீரோடு தேவனுக்கு நான் நன்றி சொல்வேன். ஏனென்றால் நான் நடந்து வரவில்லை. என்னை தேவன் அதில் மத்தியிலே தூக்கி கொண்டு சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். என்னை தாங்கினார், தப்புவித்தார், ஏந்தினார், சுமந்தார், என் கண்ணீரை துடைத்தார், எனக்கு ஆறுதல் படுத்தினார், என்னை அணைத்து கொண்டார், என்னை முத்தம் கொடுத்தார், என்னை எவ்வளவோ எல்லாவற்றையும் நான் யோசித்து பார்க்கும்போது ரொம்ப அருமையான அன்பான தேவன் என் மத்தியிலே எல்லாவற்றிலே கடந்து இன்றைக்கு நான் கர்த்தருக்குள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். களி கூர்ந்து ஆனந்தமாக இருக்கிறேன். இது எல்லாமே அவர் கொடுத்த விடுதலை, அவர் கொடுத்த பெரிய மீட்பு. நான் எல்லாவற்றிலும் கடந்து வந்திருக்கிறேன். வியாதியோ, கஷ்டமோ, போராட்டம், பிரச்சனை, கண்ணீர், எல்லாவற்றிலையும் நான் கடந்து வந்திருக்கிறேன். என்னை ஆண்டவர் இன்றைக்கு அருமையாய் அவர் கரங்களிலே என்னை தூக்கி என்னை அருமையாக பாதுகாத்து கொண்டே இருக்கிறார். அதே தேவன் என்றும் ஜீவிக்கிறார். உங்கள் கவலைகளை எல்லாம் மாறும். நீங்கள் ஆண்டவர்கிட்ட கொடுங்க. ஆண்டவரே, நீங்கள் சொல்லியிருக்கீங்க, விண்ணப்பத்தோட வேண்டுதலோடு உங்கள் கவலைகளை என் மேலே வைத்து விடுங்கள் என்று சொல்லியிருக்கீங்க. இதோ என்னுடைய கஷ்டத்தெல்லாம் நான் சொல்லுகிறேன். உங்கள் மத்தியிலே நான் எல்லாவற்றையும் விட்டு விடுகிறேன். நீங்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுங்கள். எனக்கு அதிலிருந்து ஒரு விடுதலையை தாங்க என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபிங்க. ஆண்டவர் நிச்சயம் மாற்றுவார். சரிங்களா? தேங்க்யூ.